வணக்கம். இந்த பதிவில் விசுத்தி சக்கரத்தை பற்றி அடிப்படையை பார்க்கலாம். விசுத்தி சக்கரங்கிறது ஆகாய தத்துவம், ஆகாச தத்துவம். ஏற்கனவே நம்ம 4 தத்துவத்தை பார்த்துட்டோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படி பார்த்துட்டோம். விசுத்தி சக்கரம் வந்து ஆகாய தத்துவம். ஆகாயம் பிரபஞ்ச தத்துவம். இது வந்து நீல நிறமாக இருக்கும். இந்த தத்துவம் அது வந்து சனியோட ஆதிக்கத்தில் அதிகமாக இருக்கும். நம்ம சனிக்கிழமை அந்த விசுத்தி சக்கரத்தோட ஆதிக்கம் வந்து எப்பயும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அந்த காலகட்டத்தில் அது சொந்தமான பயிற்சிகள் மேற்கொண்டோம்னா அந்த ஆகாய தத்துவம் வந்து ஈர்க்கும். அந்த ஆகாய தத்துவம் வந்து விசுத்தி சக்கரம் ஈர்க்குமா, கையை அதிகமாக இப்படி மேல் நோக்கியே வச்சுருந்தோம்னா அது வந்து ஒரு பயிற்சியாகவே வந்து இரத்த ஓட்டத்து மூலிமா, அந்த ஈர்ப்பு மூலிமா விசுத்தி சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம். இந்த விசுத்தி சக்கரம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அது என்னென்னா, எல்லாத்தையுமே ஒரு கிரிட்டிக்கல், நீங்கள் கிரிமினல்லு நிறைய ஒரு பயங்கரமான ஆள் யாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கலைஞர் அவர்களை கூட சொல்லுவாங்க, அப்பா இவர் பயங்கரமான அறிவாளிப்பா, யாரை எங்கே வச்சு எதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது அவருக்கு தான் சரியாக தெரியும். ஒரு சாணக்கியன்னு சொல்லுவாங்க. அறிவில் அந்த சதுரங்கத்தில் இவங்க கைதேர்ந்தவங்க, வித்தைக்காரங்கன்னு சொல்லலாம். அது சனி. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு மாயாஜாலம் பண்ணக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாயாஜாலமான ஒரு சக்தி படைத்தவர்கள் அந்த விசுத்தி சக்கரம் மேலோங்கி இருக்கிறவங்க. அப்புறம் இதனோட அதிபதி யமன். நம்ம அது சில பேர் விசுத்தி சக்கரம் வந்து பலவீனமாக இருக்கிறவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த விசுத்தி சக்கரம் பலவீனமாக இருந்ததுன்னு வைங்களேன், அவனை பார்த்து நீங்கள் ஏதாவது திட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு கடுமையான சொல் அவனை தாக்கினா கூட தொங்கிடுவான், செத்துருவான். பலவீனமாக இருந்ததுன்னா, பலமாக இருந்ததுன்னா அவனை எல்லாம் விமர்சனம் பண்ணி அவனை தோல்வியே பெற வச்சோம். என்ன விமர்சனம் பண்ணாலும் போயிட்டே இருப்பான். அப்போ பலவீனமான விசுத்தி சக்கரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மற்றவங்களோட விமர்சனங்கள், இந்த சொல் வலிமையும் கூட நம்ம அந்த விசுத்தியில் தான் இருக்குது. விசுத்தி சக்கரத்தோட அந்த ஆகாயத்தோட தத்துவமாக வருதா. அதில் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத நமக்கு சில பேர்த்துக்கு நோய் வரும். இது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்லாம் போட்டு குழம்பிகிட்டு இருப்பான். எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் சரியாக தான் இருக்குது, என்ன அது இவனுக்கு குணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு குழப்பத்தில் இருப்பேன். இனி கடவுள் தான் காப்பாற்றணும்னு கூட டாக்டர் சொல்லுவாங்க. நிறையா வைத்தியங்கள் அந்த மாதிரி இருக்குது. நானே சில பார்த்துருக்கேன். என்னோடய சகோதரி ஒருத்தருக்கு காலில் ஒரு கொப்பளமாகி ஓட்டையாகி நகத்துக்கு மேலே புண்ணாகுது. இங்கிட்டு ஓட்டையாகி நகத்துக்கு காலுக்கு மேலே இங்கிட்டு ஒரு இப்படின்னு இங்கே புண்ணாகி இந்த சைடு நமக்கு தெரியுது ஓட்டை. அந்தளவுக்கு ஓட்டையாகுது. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஒன்றுமே சரிப்பட்டு வரல எங்களுக்கு. அது என்னவோ ஒரு அமானுஷ்ய பிரச்சனை. அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சில நோய்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அமானுஷ்யமான நோய்களை வந்து கண்டுபிடிக்க முடியாததுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த இதுதான். நாங்கள் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருந்தார். அவர் பேர் பேரே அவருக்கு கிடையாது. சாமின்னு தான் கூப்பிடுவோம் எப்பயுமே. சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருப்பார். அவரை கூட்டிகிட்டு போனால் அந்த நடு ஆற்றுல சுடுகாட்டு கூட்டிகிட்டு போய் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு விட்டார். நல்லாகி போச்சு. ஒன்றுமே எனக்கே இன்னும் வரைக்கும் அதனோட மாயாஜாலம் புரியவே இல்லை. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டார், மஞ்சப்பத்து போட்டார், போயிடுச்சு. புண்ணு நல்லாயிடுச்சு. அது ஒரு 2 வருஷம் வைத்தியம் பார்த்தோம். சாதாரண புண்ணு தான், சின்ன புண்ணாக தான் போய் பார்த்தோம். ஓட்டையாகி பெருசாகிற வரைக்கும் வைத்தியம் பார்த்தானுங்க. இது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதான் அமானுஷ்ய சக்திகளை கொண்டவர்கள்லாம் இந்த விசுத்தி சக்கரம். இந்த விசுத்தி சக்கரம் வந்து இதுதான், வேறு ஒன்றும் இதில் விசுத்தி சக்கரத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்து கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நன்றி.